பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் நற்செய்தி பகிர்வு என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறைச்செய்தி கேட்குற எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த இறைச்செய்தியை முடிந்த அளவு கவனமாக கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் நம்மளை வெறுமையாய் ஒருபோதும் ஆக்காது. அது நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எனவே கவனமாக நாம் இறைச்செய்தியை கேட்போம். முடிந்தளவு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நாம் என்ன தியானிக்க போகிறோம்னா எச்சரிக்கை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த எச்சரிக்கை பாருங்களேன், இந்த செய்தி எவ்வளோ முக்கியமானதுன்னா, எல்லா இடங்களையும் எச்சரிக்கை உண்டு. ஏதாவது கம்பெனியில் ஏதாவது விபத்துகள் திடீர்னு எதாவது வந்துச்சுன்னா ஒரு எச்சரிக்கை சவுண்டு கேட்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் சுதாரிப்பாயிருவாங்க. அதே போல் ஏதாவது கடலில் புயல் வரப்போகுதுன்னா எச்சரிக்கை. இப்படி எல்லா இடங்களையும் எச்சரிக்கை உண்டு. அப்போ இறை வார்த்தையும் கடவுள் நம்மளை எச்சரிக்கை செய்கிறார். ஒரு சில பாவங்களை எச்சரிக்கை செய்கிறார். என்னென்னா பாருங்கள், ஏசாயா 3:11 ஆண்டவர் சொல்லுகிறார், தீச்செயல் புரிவோருக்கு ஐயோ கேடு, தீமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும், அவர்களின் கைகள் செய்த தீவினைகள் அனைத்தும் அவர்கள் மேலேயே விழும். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஒரு எச்சரிக்கை தீச்செயல் புரிவோருக்கு. அப்போ தீமையான காரியங்களை செய்வோருக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். ஐயோ கேடு. எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் இந்த எச்சரிக்கை செய்தி கவனமாக கேட்டு என்ன தீமையான காரியம் செய்கிறோமோ அவற்றிலிருந்து வெளியில் வருவோம். அப்பொழுது அவர் ஆசீர்வாதத்தை தருவார். அது மட்டும் இல்லை, ஏசாயா 5வது அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே, வயலோடு வயல் இணைத்து கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இடங்களை அபகரிக்கிறது, சொத்துக்களை அபகரிக்கிறது, பொய் கேஸு போட்டு அவங்க மற்ற இடங்களை அபகரிக்கிறது. கிராமங்களை பார்த்தோம்னா வரப்புன்னு ஒன்று இருக்கும், அது எல்லை அதெல்லாம் வெட்டி அப்படியே பாதி கொண்டு வந்துடுவாங்க. எல்லைக்களை பிடுங்கி வச்சிருது. இப்படி ஏகப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வயலோடு வயல் இணைத்து கொள்பவர்களே, வீட்டோடு வீடு சேர்த்து கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. எனவே இந்த இறைச்செய்தியை கேட்குற நாம் இந்த எச்சரிக்கை செய்தியை கேட்டு அடுத்தவர்கள் பொருளுக்கு ஒருபோதும் ஆசைப்படாமல் உள்ளதே போதும் என்று வாழ்வோம். கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மீண்டும் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 5வது அதிகாரம் 11வது வார்த்தை, விடியற்காலையிலே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை கொடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு என்று எச்சரிக்கை செய்கிறார். அதாவது இன்று பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க போதைப் பொருட்களில் அடிமையாய் கிடக்கிறது. 8ஆம் கிளாஸ் பையன் யூடியூப் சேனலில் பார்க்குறோம், குடிச்சிட்டு ஒரு வயலில் கடந்து அப்படியே கையை போட்டு அடிக்கிறான். அவனை தூக்க போன ஆளை திட்டுறான். உலகம் எங்கு சென்று கொண்டிருது பாருங்கள், சின்ன வயதிலே போதைகள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க இந்த வார்த்தையை, விடியற்காலையிலே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குறவர்களுக்கு ஐயோ கேடு. நிறையா குடும்பங்களில் பார்த்தோம்னா கணவன்மார்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் குடிச்சு குடும்பத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ உனக்கு கேடு என்று சொல்லுகிறார். இந்த எச்சரிக்கை செய்தியை கேட்டு நாம் மனம் மாறுவோம். கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இறுதியாக ஒரு வசனத்தை பார்ப்போம். எரேமியா 5வது அதிகாரம் 8வது வார்த்தை, தின்று கொளுத்த மோகவெறி கொண்ட குதிரைகள் போல் ஒவ்வொருவரும் தனக்கு அடுத்திருப்பவர் மனைவியை நோக்கி கணக்கிறான். வீட்டிற்காக நான் தண்டிக்க மாட்டேனா என்கிறார் ஆண்டவர். இத்தகைய மக்களை நான் பழி வாங்காமல் இருப்பேனா என்று பாருங்களேன். உலகம் எங்கும் இந்த கொடூரமான பாவங்க எச்சரிக்கை தருகிறார். அடுத்திருப்பவர் மனைவியை யாரெல்லாம் தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, கட்டின மனைவியை விட்டுட்டு அடுத்த மனைவி மீது ஒரு மோகவெறி கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ உனக்கு கேடு. இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட பாவத்தில் நாம் இருப்போம் என்றால் கடவுள் நமக்கு எச்சரிக்கை தருகிறார். இது ஒரு அபாய ஒளி, இதுலேருந்து வெளியில் வா, இந்த பாவத்திலேருந்து வெளியில் வா என்று நமக்கு எச்சரிக்கை தருகிறார். எனவே இந்த எச்சரிக்கையை நாம் கேட்போம். எச்சரிக்கையை நாம் உதாசீனப்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய இரக்கத்தை இழந்து விடுவோம்.
என கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய எச்சரிக்கைக்கு நாம் செவி கொடுப்போம், வாழ்க்கையை மாற்றுவோம், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, எங்களுக்கு எச்சரிக்கை மூலமாக எங்களுக்கு அழைப்பை விடுவிக்கிறவர் நீர்தானப்பா. நிறைய செய்தியை கேட்குற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. நாங்களும் இந்த மாதிரி பாவத்தில் விழுந்து கடந்து ஆண்டவரே நாங்கள் அப்பா தகப்பனே வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் ஒரு விஷயம் இந்த காலை வேளையில் எங்கள் மீது மனம் இறங்கி எந்தெந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம் அந்த பாவத்தை தூக்கி எறிந்து ஆண்டவரே அப்பா உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உமது எச்சரிக்கை வார்த்தைகளை செவி கொடுத்து வாழ உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.